சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே, இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாய். நடக்காமல் போய்விடுவோமோ, ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். என் குழந்தையே, இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகள் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் நீ எதையும் இழக்க மாட்டாய். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு என்று ஆனபின் நான் உன் மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து பறிப்பேனா? உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் கவனித்து கொண்டு தான் வருகிறேன். உன் மனதில் இருக்கும் வலிகளும் மற்றவர்கள் உனக்கு எதிராக அம்பு போல் இடும் வார்த்தைகள் எல்லாம் பயனற்றவை. நீ எதற்கும் பதில் பேசாதே. அந்த சூழ்நிலைகளில் உன் அப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்துவேன். துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரங்களில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கின்ற உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நீ விரும்பாமல் எவரும் உன்னை தேடி வர முடியாது. நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் தருவேன். இனி மேற்கொண்டு நீ எதையும் இழக்காமல் செய்வேன். என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும், எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். என் குழந்தையே, சற்று பொறுமையாக காத்திரும். உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவர் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன். நான் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே என் தலையாய கடமை. மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது. உனது மகிழ்ச்சியே எனது பிரதானம். இனி உன் வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இணையச் சேரும். அந்த காலம் இது. உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. இதை நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் எழத் தொடங்கும். உன் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. இப்பொழுது நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல் சுகமாக முடியும். உன் கஷ்டங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.